இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மாலை நேர விடுதலையின் வெளிச்சனத்தில் இதுவரை நேரமும் ஜெபங்களுக்கு கூட கடந்து சென்றோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல்லை இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கார். லண்டன் யூகேயிலிருந்து தேவ செய்தி கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை இந்த வேளையிலும் எடுத்து வந்து ஆத்தும ஆதாயத்துக்காக எடுத்து வந்து விதைக்க போகிற அவரையும் சபையையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே காண்கிறார். சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமேன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களை, மனுஷர் செய்து முடிக்கவில்லை. மனுஷர் செய்தால் அதிலே குறைவுகள் இருக்கும். எங்களுடைய நீதியோ அழுக்கான கந்தையாய் இருக்கிறது. ஆனால் தேவனே மனுஷகுமாரனாய் வந்து நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தபடியினால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் தன்னைத்தானே ஒரே பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் பூரணப்படுத்தினார். எபிரேயர் 10:14 எனக்கு பிடித்த மிகவும் முக்கியமான, என்னுடைய வாழ்க்கையிலே மற்றவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற இந்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரே பலியினால், கிறிஸ்து செய்து முடித்த ஒரே பலியினால் நாங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டது மாத்திரமல்ல, பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். அநேகர் நாங்கள் நினைக்கிறோம் விடுதலையாகி இருக்கிறோம் என்றுதான் நினைக்கிறோம். இல்லை, விடுதலையானது மாத்திரமல்ல, பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே அந்த பூரணத்தை நாங்கள் விசுவாசிப்போமானால், இன்றைய நாளிலும் இப்பொழுதும் நாங்கள் அதை விசுவாசிப்போமானால், இன்றைய நாளிலே அது நம்மை மேற்கொள்ளும். ஆமென். கவனியுங்கள், கடந்த நாட்களிலே நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது எப்படி, பிசாசை மேற்கொள்வது எப்படி, தேவன் நமக்கு ஏற்கனவே வெற்றியை கொடுத்து விட்டார். அந்த வெற்றியை தொடர்ச்சியாக அனுபவிப்பது எப்படி, பிசாசு நம்மிடத்திலிருந்து அவற்றை திருடி கொண்டு போகாதபடி நாங்கள் வெற்றியை நிலைநிறுத்திக் கொள்வது எப்படி என்பதை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். அதிலே எங்களுக்கு எபேசியர் 6 11 வசனத்திலிருந்து 18 வரைக்கும் நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து தான் நான் செய்திகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு, பிசாசின் தந்திரங்களை நான் எதிர்த்து நிற்க வல்லமை உள்ளவனாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதங்களையும் தரித்து கொள்ளுங்கள். பிசாசனுடைய தந்திரங்கள், அவன் ஏகிற அம்புக்கள், இவைகள் எல்லாம் என்னை அழித்து விடாதபடிக்கு நான் சர்வாயுதங்களை தரித்து கொள்ளுகிறேன். மாத்திரமல்ல, அவனுடைய தந்திரங்களை அல்லது அவன் ஏகிற அம்புகளை அல்லது அவன் கொண்டு வருகிற பிரச்சனைகள், வேதனைகள், இவைகளை எல்லாம் நான் அழிக்கும்படி சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொள்ளுகிறேன். என்னை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லப்படுகிறது என்னை மாத்திரம் இங்கே தனிப்பட்ட முறையில பேசப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, தேவன் கொடுத்தவைகளை பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. மாத்திரமல்ல, சத்ரு ஏகிற அல்லது அனுப்புகிற எல்லா அவனுடைய ஆயுதங்களையும் நிர்மூலமாக்கத்தக்கதாய் அழிக்கத்தக்கதான வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்மை காக்கிற வல்லமை, அழிக்கிற வல்லமை, இவை ரெண்டும் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவற்றை பயன்படுத்தி நம்மால் சத்துருவை ஜெயிக்க முடியும் என்பதாகத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கவனிங்கள், அப்ப இது ஒருவர் ரெண்டுவரோடு வருகிற போராட்டம் இல்லை, சேனையே நமக்கு விரோதமாய் கிரிகை செய்கிறது. ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறபடியினால் நம்மால்
எப்பேற்பட்ட சேனையா இருந்தாலும் என் பக்கத்தில் 1000 என் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அவை என்னை அணுக முடியாது. எலியாவோட வாழ்க்கையிலே நாங்கள் வாசிக்கிறோம். எலிசா அவன் அதிகாலையில் எழும்பும் பொழுது அவன் இருந்த இடம் முழுவதையும் சுற்றி சோல்ஜர்ஸ், யுத்த வீரர்கள், சேவகர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆயுதங்களோடு அவனை அரெஸ்ட் பண்ணும்படிக்கு அங்கே சூழ்ந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப கவனியுங்கள் பிரியமானவர்களே, இவன் ஒருவன் மாத்திரம்தான், ஆனால் ஒரு சேனையே இவனை பிடிப்பதற்காக, இவனை அழிப்பதற்காக அங்கே வந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் அவனை தொட முடியவில்லை. ஆமென். அதே போலத்தான் பிசாசு சேனையாக நம்மை நோக்கி வந்தாலும் நம்மை தொட முடியாது. ஏனென்றால் நாங்கள் தேவனுக்குள் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, நாங்கள் தேவனுக்குள் இருக்கிறோம், அசைகிறோம், ஜீவிக்கிறோம். ஆமென். ஆகவே பிசாசு நம்மை தொட முடியாது. நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆமென். ஆகவே இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை அனுதினமும் நினைவிலே வைத்து செயல்பட வேண்டும். ஆமென். அதை குறித்து தான் நாங்கள் பார்த்து வருகிறோம். நமக்கு போராட்டம் உண்டு. சரி, அதிலிருந்து அவர் என்ன சொல்லுகிறார்? தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு என்றால் வெற்றி சிறந்தவர்களாய் நிற்கும்படிக்கு, வெற்றி சிறந்தவர்களாய் வல்லமை உடையவர்களாய் நிற்கும்படிக்கு தேவனுடைய சர்வ ஆயுதங்களையும் எடுத்து கொள்ளுங்கள். அப்ப தேவன் நமக்கு சர்வ ஆயுதத்தையும் கொடுத்திருக்கிறார். இங்கே பார்ப்பீர்களானால் எடுத்து கொள்ளுங்கள் என்றால் கொடுக்காமல் எடுக்க முடியாது. ஆகவே தேவன் ஏற்கனவே நமக்கு இவற்றை கொடுத்து விட்டார். அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அப்பியாசப்படுத்த வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அனுதினமும் என்ன செய்ய வேண்டும்? அப்பியாசப்படுத்தும் பொழுது அவைகள் என்ன செய்யும்? நமக்கு வெற்றியை கொண்டு வரும். பிசாசினால் நாங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டோம். ஆமென். அப்ப அவைகள் என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், கச்சை என்றால் இங்கே பெல்ட் என்று நாங்கள் பார்த்தோம். ஆகவே சத்தியம் எங்களுக்கு பெல்ட்டாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஹோல்ட் பண்ணுகிற இதுதான் பெல்ட். ஆகவே எல்லாவற்றையும் ஆடையா இருக்கட்டும், ஆயுதமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஹோல்ட் பண்ணுகிறது என்னது? அந்த வெயிட், அந்த பெல்ட். ஆகவே சத்தியம் நமக்கு பெல்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் எல்லா காரியத்திலும் சத்தியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு சிக்னஸ் இருக்குமானால், எனக்கு வியாதி இருக்குமானால், வியாதியை குறித்து தேவன் சொல்லுகிற உண்மைகள் அல்ல, சத்தியங்கள் என்ன. அப்ப சத்தியம் என்ன என்று சொன்னால், உண்மைகள் நாங்கள் செய்வதனால், எங்களுடைய கிரியையினால், உலகத்தின் கிரியையினால், பிசாசின் கிரியையினால் வருபவைகள் உண்மைகள். ஆனால் சத்தியம் தேவனுடைய கிரிகையினால் வருபவைகள். ஆகவே வியாதியை குறித்து அல்லது வியாதியிலிருந்து நான் விடுதலையாகும்படிக்கு தேவன் என்னத்தை செய்து முடித்தார், நான் என்னத்தை செய்து முடித்தேன் அல்ல, அல்லது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது அல்ல, அல்லது நான் விட்ட பிழைகள் என்னென்று பார்ப்பது அல்ல, தியானிப்பது அல்ல. மாறாக இயேசு கிறிஸ்து இதிலிருந்து நான் விடுதலையாவதற்கு என்ன செய்து முடித்தார் என்பதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து அறிந்து அதை விசுவாசிக்கும் பொழுது அங்கே பிசாசு கிரியை செய்ய முடியாது. ஆமென். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாகியும். ஆகவே சத்தியம் எங்களுக்கு என்னவா இருக்கிறது? பெரிய ஒரு பெல்ட்டாக இருக்கிறது. இந்த சாம்பியன்ஷிப்புக்கு போவீர்களானால் அல்லது ஹெவி வெயிட்டை தூக்குறவர்களை பார்ப்பீர்களானால் அவர்கள் எல்லாரும் ஒரு என்ன செய்திருப்பார்கள்? பெல்ட் கட்டி இருப்பார்கள். ஆகவே அவர்களால் என்ன செய்ய முடியும்? எந்த பெரிய ஹெவியான காரியத்தையும் முதுகெலும்பை உடைத்துக் கொள்ளாதபடிக்கு அவர்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஆகவே பெல்ட் என்ன செய்கிறது?
பெரிய ஒரு என்னுடைய முதுகெலும்பையே பாதுகாக்கிறதாய், எல்லா விதமான ஆயுதங்களையும் அதிலே ஹங் பண்ணுகிறதாய், என்னுடைய ஆடைய கூட கோல் பண்ணுகிறதாய் அந்த பெல்ட் இருக்கிறது. அப்ப எல்லாவற்றையுமே கோல் பண்ணுகிறது இந்த சத்தியம். இப்ப இதுக்கு கீழே நாங்கள் பார்க்க போகிற எல்லாமே சத்தியங்கள் தான். ஆனால் நீதி என்னும் மார்க்கவசம் அதுவும் என்ன சத்தியம்தான். ஏனென்றால் தேவன் என்ன செய்து முடித்தார், நீதி என்னும் மார்க்கவசத்தை நாங்கள் எப்படி பெற்றுக் கொள்கிறோம் என்பதை அறிவது, தேவன் என்ன செய்து முடித்தார் என்பதை அறிவது சத்தியம். ஆகவே சத்தியம் மிகவும் அவசியம். எல்லா ஏரியாவிலும் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீ பாவம் செய்தபடியினால் நீ தண்டிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தால் இங்கே நீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீ என்று சொன்னபடியினால் இது என்னுடைய கிரிகை, அதனால் நான் என்னுடைய கிரிகையினால் பாவம் செய்கிறேன், அதனால் எனக்கு என்ன வருகிறது, தண்டனை வருகிறது. இது நோமலாக நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம். ஆனால் இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் பழைய உடன்படிக்கையில் இல்லை. பழைய உடன்படிக்கையின்படி என்னுடைய கிரிகையின்படிதான் எல்லாம் நடக்கிறது. தேவனிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் சரியாக கிரிகை நடப்பித்தால் மாத்திரமே அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ள முடியும். ஆனால் இப்பொழுதோ நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்து செய்து முடித்தபடியினால், எப்படி ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் எல்லா சாபமும் நம்மை மேற்கொண்டதோ, பாவங்கள் நம்மை மேற்கொண்டதோ, பாவங்கள் நம்மை மேற்கொண்டு நாங்கள் விரும்பாத காரியத்தை, பாவம் செய்ய விருப்பமில்லை என்று நினைத்தால் கூட அதை செய்ய வைக்கிறது. ஏனென்றால் அது பிசாசின் சுபாவம். ஆனால் அதிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி இப்பொழுதோ கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாங்கள் வந்து விட்டோம். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறோம். ஆமேன். மாத்திரமல்ல, எங்களுடைய சகல பாவங்களையும் தேவன் மன்னித்து, எங்களுடைய கிரியையின்படி அல்ல, இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின்படி, எங்களுக்காக அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் நாங்கள் மன்னிப்பை பெற்று கொண்டோம். ஆமேன். ஆகவே எந்த தீங்கும் இனிமேல் அணுக முடியாது. எந்த சிக்னஸும் என்னுடைய வாழ்க்கையிலே வர முடியாது. நான் சொன்னேன், ரெண்டு காரியங்களிலே பிசாசு எதிர்த்து நிற்கிறான். ரெண்டு காரியங்களிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் சிக்கி இருக்கிறார்கள். முதலாவது சிக்னஸ், இரண்டாவது ஃபைனான்ஸ். இது ரெண்டிலேயுமே தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, இன்றைய நாட்களிலே பார்த்தால் திருமணங்கள் என்ன செய்கிறது, பிரிவினையின் ஆவி கணவன் மனைவி பிள்ளைகளை பிரித்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் தாய் தகப்பனோடு இல்லை, அன்பாக இல்லை, உறவிலே இல்லை. சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாக கிரியை செய்கிறார்கள். ஆகவே சத்துரு என்ன செய்கிறான், குடும்பத்தை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறான், பல விதத்திலே கிரியை செய்கிறான். அப்ப கவனியுங்கள், சிக்னஸ் ஒரு மெயின் காரியம். நிறைய பேர் என்ன செய்கிறார்கள், இப்படியான காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். மாத்திரமல்ல, சமீபத்திலே நான் பிரான்ஸ் தேசத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு சகோதரனை சந்திக்க தேவன் கிரியை செய்தார். அவருக்கு வந்த ஏமாற்றங்கள், அவருக்கு வந்த பிட்ரேயல் என்று சொன்னால், அநேகர் நம்பிக்கை துரோகங்கள் செய்து அவரை ஏமாற்றி எவ்வளவோ காரியங்கள் அவருக்கு நடந்தபடியினால் அவர் என்ன செய்து விட்டார், அவர் துக்கத்தின் நிமித்தம், வேதனை நிமித்தம் குடிகாரனாய் மாறினார். ஆகவே குடியில ஆரம்பிச்சு, சிகரெட் பத்திரையில ஆரம்பிச்சு, இப்படியான தன்னை அழித்து கொள்ள வேண்டும், தான் அழிய வேண்டும், நேச்சுரலாய் அழிய வேண்டும் என்று சொல்லி தற்கொலை செய்ய முடியாது. அதுக்கு சில பேருக்கு பயம் இருக்கிறது. ஆகவே எப்படியாவது என்னை அழித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் செயல்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே நான் அவரை சந்தித்தேன். தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார், தற்கொலையின் ஆவி இவருக்குள்ளே கிரியை செய்கிறது, இவரை தற்கொலை செய்யும்படி தூண்டுகிறது என்று சொன்ன பொழுது நான் அவரோடு பேசி, நீங்கள் குடிக்கிறதும் சிகரெட்
இவைகள் எல்லாம் உங்களை அழிக்கிறதுக்காக கொடுக்கிறீர்கள், இது பிசாசின் கிரிகை, இது தேவனுடைய கிரிகை அல்ல என்ற பொழுது அவருக்கு மிகவும் ஷாக்கிங்கா இருந்தது. ஏனென்றால் அவர் யாருக்கும் சொல்லவில்லை, தான் தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தனக்குள்ள இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. எப்படி உங்களுக்கு தெரியும் என்று என்னிடத்திலே கேட்டார். அதுதான் தேவ ஆவியானவர். ஆமேன். தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு நாம் ஊழியம் செய்வோமானால் மிகவும் இலகுவாய் இருக்கும். ஆமேன். ஆகவே அந்த இடத்திலே தேவன் வெளிப்படுத்தினார். நான் அவருக்கு காரியங்களை சொல்லி அவருக்காக ஜெபித்தேன். ஜெபித்து விட்டு நான் கடந்து வந்தேன். வந்து சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் கால் பண்ணி அவருடைய ஃப்ரெண்ட் இடத்திலே கேட்டேன், அவர் இப்படி இருக்கிறார், குடிக்கிறாரா, இப்ப விடுதலையாகி இருக்க வேண்டுமே, நான் ஜெபிச்சு விட்டு வந்திருக்கிறேனே என்று சொல்லும் பொழுது, இல்ல பாஸ்டர், அவர் ஸ்டில் குடிச்சு கொண்டுதான் இருக்கிறார் என்று அவர் எனக்கு சொன்னார். அப்படியா, அது நடக்கவே கூடாது என்று சொல்லி மறுபடியும் நான் யூகேயில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் நான் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், இந்த சகோதரனை விட்டு வெளியேறு என்று சொல்லி நான் ஜெபித்தேன். இன்றைய நாளிலே அவருடைய ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் குடியில் இருந்தும் சிகரெட்டில் இருந்தும் பூரணமாய் விடுதலையானார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். கவனியுங்கள், எப்படி என்று சொன்னால், எனக்கு ஒரு செய்தி வருகிறது, பாஸ்டர் நீங்கள் ஜெபித்தீர்கள், ஆனால் ஸ்டில் அவன் குடிக்கிறான் என்று சொன்னால் நான் என்ன செய்யக்கூடாது, அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி அதை தேடக்கூடாது. மாறாக சத்தியத்தை பார்க்க வேண்டும். சத்தியம் சொல்லுகிறது எல்லாரையும் விடுவிக்க முடியும். ஆமேன். எல்லாரையும், மரித்தவர்களையும் என்ன செய்ய முடியும், உயிரோடு எழுப்ப முடியும். ஆகவே தேவனுடைய வசனம் உண்மையானது, சத்தியமானது. ஆகவே இந்த சகோதரன் விடுதலை ஆகியே ஆக வேண்டும். ஆமேன். வார்த்தை பொய் சொல்லுகிறது அல்ல, தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஆகவே விடுதலை உண்டாயிருப்பதாக என்று சொல்லி ஜெபித்த பொழுது அது அந்த சகோதரனை விட்டு ஓடி போனது. ஆமேன். அநேக வேளைகளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்காமல் இல்லை. ஆனால் தவறான செய்தி, இன்னும் விடுதலை ஆகவில்லை, இன்னும் சுகமாகவில்லை என்ற செய்தி வரும் பொழுது நாங்கள் மேபி அவர் சில பாவங்களை செய்கிறாரோ, மேபி அவர் தேவனுக்கு விரோதமா இருக்கிறாரோ, மேபி தேவனுக்கு இது சித்தமில்லையோ என்று சொல்லி நாங்கள் தவறாக நினைக்கிறோம். இந்த சிறியரில் ஒருவன் கெட்டு போகிறதும் தேவனுக்கு சித்தம் அல்ல என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே ஒருவரும் கெட்டு போகிறது தேவ சித்தம் அல்ல என்று சொன்னாலே நமக்கு தெரிகிறது எல்லாரும் விடுதலையாக வேண்டும் என்பது தேவ சித்தம். துன்மார்க்கன் மரிப்பது எனக்கு பிரியமல்ல, அவன் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே சுகம் நிச்சயம் தேவன் பெற்று கொடுத்தது. ஆகவே இதை மாற்ற முடியாது. சுகம் உங்களுடைய சொத்து. தேவன் ஏற்கனவே நீங்கள் சுகமாகிறதுக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்தார் என்பதிலே உறுதியாய் இருக்க வேண்டும். ஆமேன். அதை ரிஜெக்ட் பண்ண வேண்டும் இயேசுவின் நாமத்தினால். இது தேவகிரிகை அல்ல. ஆகவே பிசாசை ஓடிப்போ என்று சொல்லி நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். அநேக வேளைகளிலே நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்காமல் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவன் தந்திரமாய் வருகிறான், தந்திரமாய் கிரிகை செய்கிறான். ஆமேன். ஆகவே அதனால் தான் சத்தியத்தை அறிய வேண்டி இருக்கிறது. சத்தியத்தை அறியும் பொழுது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறேன், இயேசு உண்மையையும் பேசியிருக்கிறார், சத்தியத்தையும் பேசியிருக்கிறார். ஆனால் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தை தியானியுங்கள், சத்தியத்தை விசுவாசியுங்கள், அது உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னாரே அல்லாமல் உண்மையை நம்புங்கள் என்று அவர் நமக்கு சொல்லவில்லை. லூக்கா 10வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவ்விடத்திலுள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்ப கவனிங்கள், தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்கிறது, நம்மிடத்திலே வந்திருக்கிறது. அது என்னத்துக்கு வந்திருக்கிறது, நம்மை குணமாக்க, சுகமாக்க வந்திருக்கிறது. ஆமேன். இயேசு நம்மை குணமாக்கும்படி வந்திருக்கிறார். ஆமேன்.
ஆகவே நாங்கள் நிச்சயமாய் குணமடைய வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். இதற்கு மேலே வேற எந்த திட்டமும் அல்ல. சுகயினம் கொடுப்பது தேவ திட்டம் அல்ல. சுகயினம் நமக்கு இனி வர முடியாது, வரக்கூடாது. ஆமென். மாத்திரமல்ல, கவனியுங்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கும் பொழுதே எங்களுக்கு ஹீலிங், சுகம் நடக்கிறதானால், லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ இங்கே என்றும் இதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவா இராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்கள், தேவனுடைய ராஜ்யம் நமக்கு சமீபமாய் இருக்கும் பொழுதே அற்புதங்கள் வருகிறது, அதிசயங்கள் வருகிறது, குணம் உண்டாயிருக்கிறது, சுகம் உண்டாயிருக்கிறது. ஆனால் அவருடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கும் பொழுது சுகம் எவ்வளவு நிச்சயம். ஆமென். பலன், சரீர பலன் எவ்வளவு நிச்சயம். ஆமென். நீடித்த ஆயுள் எவ்வளவு நிச்சயம். ஆமென். அப்ப தேவன் நமக்கு நீடித்த ஆயுளை கொடுத்திருக்கிறார். எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் வாழ்கிறீர்களோ அவ்வளவுக்கு தேவனுக்கு மகிமை. மகிமை உமக்கன்றோ என்று பாடுவதனால் மாத்திரமல்ல பிரியமானவர்களே, வாழுவதனால், அதிக நாட்கள் வாழுவது தேவ ஆசீர்வாதம். தேவன் கொடுத்த பெரிதான ஒரு ஆசீர்வாதம். தன்னுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே அதிக நாட்கள் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் சத்துருவை நிர்மூலமாக்கி மற்ற ஜனங்களை விடுதலை ஆக்க முடியும். ஆமென். ஆகவேதான் தேவன் நமக்கு நீடித்த நாட்களினால் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நான் இந்தியா போயிருந்த நேரம் ஒரு வயதான ஆட்சியை கொண்டு வந்தார்கள். ரொம்ப வயதான ஆட்சி. அவர்களால் நடக்க முடியாது. ஆனால் தேவன் எனக்கு சொன்னார், இந்த சகோதரி என்னுடைய மகிமைக்காய் ஜீவித்திருப்பார். ஆகவே ஜெபம் பண்ணினேன். அதற்கு பிறகு அவங்களுக்கு பூரண சுகமாகி இன்றைக்கு நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறார்கள். மாத்திரம் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆமென். அந்த சகோதரி ரொம்ப ஜெபிக்கிற ஒரு சகோதரி. ஆமென். அப்ப கவனியுங்கள், எப்பேற்பட்ட ஆண்டவருடைய சித்தத்தை தெரியாதபடினால் நாங்கள் மரணத்துக்கு ஈஸியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு நீடித்த ஆயுளை கொடுத்திருக்கிறார். ஆமென். நாங்கள் அதிக நாட்களாய் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அப்ப கவனியுங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கும் பொழுதே அற்புதங்கள், அதிசயங்கள், சுகங்கள் நம்மை மேற்கொள்ளுமானால், அவருடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கும் பொழுது, அவரே நமக்குள் இருக்கும் பொழுது அப்படி நடப்பது எவ்வளவு அதிக நிச்சயமாமே. அதை விட மேலான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஆமென். மாத்திரமல்ல, வாசிப்போம் ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் புத்தகம் 8வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனிங்கள், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து அவருடைய சரீரத்தை, மரித்து போன சரீரத்தை எழுப்பின அந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால், மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்ப இந்த சரீரம் சாவடிக்கும்படி, இந்த சரீரத்தை சாவடிக்கும்படி பிசாசானவன் கிரியை நடப்பிக்கிறான். அதிலே மெயினாக அவன் கொண்டு வருவது சுகயீனம். ஆனால் தேவனோ நம்மை உயிர்ப்பிக்கிறார், நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார், நம்முடைய பாடி பார்ட்ஸ், அவயவங்கள், அங்கங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். ஆமென். அங்கங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆகவே அதை அவர் நமக்கு உயிர்ப்பிக்கிறார். அப்ப கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், தேவ ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று நாங்கள் சொல்வோமானால், எங்களுடைய அவயவங்கள், அங்கங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்.
அந்த பார்ட் சரியா வேலை செய்யல, இந்த பார்ட் சரியா வேலை செய்யல, இந்த ஓகன் சரியா வேலை செய்யல, அந்த ஓகன் சரியா வேலை செய்யல, அந்த நிலையில் இல்லை. ஆமென். சரீரம் சாவுக்கு ஏதுவாக பிசாசு கொண்டு வந்த அல்லது மரணத்தினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த சரீரம் அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென். ஒவ்வொரு அவயவங்களும் உயிர்ப்பிக்கப்படுகிறது, ஒவ்வொரு அங்கங்களும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென். ஆகவே நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். மாத்திரமல்ல, வாசிப்போம் யாத்ராமம் 23வது அதிகாரம் 25வது வசனம். கவனிங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே செவிக்க கடவீர்கள். அவர் உங்கள் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமென். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அப்ப கவனியுங்கள், நாங்கள் அவரை சேவிக்கிறோமா? எஸ், நாங்கள் அவரை சேவிக்கிறோம். அப்படி நாங்கள் அவரை சேவிக்கும் பொழுது அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அப்ப எங்களுடைய அப்பங்களும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பைனான்ஸ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சாப்பிடுகிற சாப்பாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் குடிக்கிற தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவேதான் நாங்கள் அவற்றை எடுக்கும் பொழுது நன்றி ஆண்டவரே, ஏனென்றால் இதை ஆசீர்வதித்து நமக்கு கொடுத்திருக்கிறீர். ஆமென். சாப்பாட்டை நாங்கள் சாப்பிடும் பொழுது நன்றி ஆண்டவர், ஏனென்றால் இதை ஆசீர்வதித்து நமக்கு கொடுத்திருக்கிறீர். மற்றவர்கள் சாப்பிடுகிற சாப்பாடு ஆசீர்வதிக்கப்படாத சாப்பாடு. நாம் சாப்பிடுகிற சாப்பாடோ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சாப்பாடு. அவற்றை நாங்கள் சாப்பிடும் பொழுது நிச்சயமா நாங்கள் நீடித்த காலம் வாழ முடியும். மாத்திரமல்ல, அடுத்த வசனம் கவனியுங்கள், சொல்லுகிறது முதலாவதாக அப்பம், தண்ணீர். மூன்றாவதாக என்ன சொல்லப்படுகிறது? வியாதியை உங்களிலிருந்து நீக்குவேன். ஆமென். கற்பம் விழுகிறதும் மலடும் உங்கள் தேசத்தில் இருப்பதில்லை. உங்கள் மத்தியில் மாத்திரம், அதாவது எங்களுடைய மத்தியில் மாத்திரமல்ல, தேசத்திலேயே இருப்பதில்லை என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். நாங்கள் இருக்கிற தேசத்திலே இப்படியான சாபங்கள் இருக்க முடியாது என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கவனியுங்கள், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நீடித்த நாட்கள் பிரியமானவர்களே, நீடித்த நாட்கள். இப்பவே நிறைய பேர் என்ன செய்து பேக்கப் பேக் பண்ணிட்டு பரலோகமே என் சொந்தமே என்று பாடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே வேண்டாம், பிசாசு அடி என்று அடிக்கிறான், உதையண்டு உதைக்கிறான், நான் வந்து சேர்றேன் ஆண்டவரே என்றுட்டு அநேகர் இருக்கிறார்கள். அப்படி அல்ல பிரியமானவர்களே, நிச்சயமாய் கிறிஸ்து இயேசு நமக்காக ஜெயத்தை எடுத்து நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் நாங்கள் ஜெயம் கொண்டவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய், தேசத்தை சுதந்தரிக்கிறவர்களாய் வாழுவோம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. சத்தியமன் கச்சையை பெல்ட்டை கட்டினவர்களாய் நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படி இவைகளை நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியம் எங்களுடைய பெல்ட்டாக செயல்படுகிறது. ஆகவே சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த சத்தியங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கட்டும். குறிப்பாக சுக இனத்திலிருந்து இப்பொழுது சுகம் பெற்றுக் கொள்வார்களாக. வேலை செய்யாத அவயவங்கள், அங்கங்கள் இப்பொழுதே வேலை செய்வதாக. சத்துருவே, எடு உன் கரத்தை என்று கட்டளை இடுகிறேன். பரிபூரண சுகம் உண்டாயிருப்பதாக. பூரண சுகம், பூரண சுகம், பூரண சுகம் உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக திடப்படுத்தி இருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக ஒருவருடன் பேசுவாராக. வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவலைப்பிலை கேட்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இதே வேளையிலே நாளைய நாளிலே சந்திப்போம் பாசர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாளைய நாளிலே சந்திப்போம் பாசர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன். Amen. Amen. We are blessed. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து மாலை வேளையிலும் செய்தி எடுத்து வந்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவரையும் அவர் குடும்பத்தாரையும் திரும்பமாக வாழ்த்தி கொண்டு விடைபெறுவோம். ஆமேன், ஆமேன்.